வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். நாம படிக்கிற பள்ளி, நம்ம குழந்தைங்க படிக்கிற பள்ளி, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மறைமுக வரைபடம் இருக்கு. அது என்னன்னு தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் சில ஸ்கூல்ஸ்ல கிளாசிக் புத்தகங்களுக்கு அவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரூப் ப்ராஜெக்ட்ஸ், நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கிறதுனே இருக்கும். இந்த வித்தியாசங்களுக்கு பின்னாடி என்ன காரணம்? வாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த வித்தியாசங்கள்லாம் சும்மா எதேச்சியா வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான திட்டமிட்ட ஒரு நோக்கமே இருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பின்னாடியும் ஒரு வடிவமைப்பு இருக்கு. கல்வி எதுக்காக கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் அந்த பள்ளியோட ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்குது. இந்த வரைபடத்தோட 2 முக்கியமான கதாபாத்திரங்களை இப்ப நாம சந்திக்க போறோம். ஒன்னு கலைத்திட்டம், இன்னொன்னு தத்துவம். கலைத்திட்டம், அதாவது கரிக்குலம்னு சொல்றோம்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்னென்ன பாடங்கள் சொல்லித் தரணும், அதை எப்படி நடத்தணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும்னு சொல்ற ஒரு பிளான் தான் அது. இதுதான் கற்பித்தலோட என்ன மற்றும் எப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுது. ஆனா கல்வி தத்துவம், அதாவது எஜுகேஷனல் பிலாசபின்னு சொல்றோமே, அதுதான் அந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற உயிர்நாடி. நாம ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறோம், கல்வியோட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற ஏன்ற கேள்விக்கு இதுதான் பதில் சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கலைத்திட்டமும் தத்துவமும் ஒன்ன விட்டு ஒன்ன இருக்கவே முடியாது. ரெண்டும் எப்பவுமே ஒன்னோட ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கும், ஒன்றை ஒன்று தொடர்ந்து மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கும். சரி, இப்போ கல்விக்கான 4 முக்கியமான தத்துவங்களை பத்தி பார்க்கலாம். இத ஒரு பள்ளிக்கான 4 வெவ்வேறு பார்வைகளா நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். முதல் பார்வை நிலைத்தலியல் வாதம். இத ஒரு எவர்கிரீன் ஹிட்ஸ் கலைத்திட்டம்னு சொல்லலாம். அதாவது காலத்தால் அழியாத உலக பொதுமான அறிவுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த தத்துவத்தின்படி அறிவுங்கிறது மாறாதது. அதனால பிளேட்டோ, ஷேக்ஸ்பியர் மாதிரி ஆட்களோட கிளாசிக் படைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மாணவர்களோட அறிவையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கறதுக்காக கேள்விகள் கேட்டு விவாதிக்கிற சாக்ரட்டிக் முறை இங்கே ரொம்ப முக்கியம். 2வது பார்வை அத்தியாவசியவாதம். இதோட தாரக மந்திரமே அடிப்படைகளுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது தான். அதாவது எல்லா மாணவர்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை அறிவுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த அணுகுமுறையில கணக்கு, அறிவியல், வரலாறு மாதிரி முக்கியமான பாடங்களுக்கு தான் முதல் பிரியாரிட்டி. மாணவர்களுக்கு கலாச்சார கல்வி அறிவை கொடுத்து வாழ்க்கைக்கு தயார்படுத்துறது தான் இதோட நோக்கம். வகுப்பறைகள் ரொம்ப ஒழுக்கமாகவும், விரிவுரைகள், தேர்வுகள்னு ஒரு பாரம்பரிய முறையில இருக்கும். இப்ப நாம பார்க்க போறது முற்போக்கு வாதம். இது மாணவர்களோட சொந்த அனுபவத்தை மையமா வைக்கிற ஒரு தத்துவம். சுருக்கமா சொன்னா, செய்து கற்றுக்கொள்வதுதான் இதோட பாலிசி. இங்கே மாணவர்கள் ப்ராஜெக்ட்கள் மூலமா நேரடியா அனுபவப்பட்டு கத்துப்பாங்க. வெறும் படிப்பு மட்டும் இல்லாம மாணவர்களோட சமூக, உணர்ச்சி ரீதியான வளர்ச்சிக்கும் குரூப்பா சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். கடைசியா சமூக மேல்கட்டுருவாக்க வாதம். இது கல்விய ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியா பாக்குது. இத உலகை மாற்றுவோம் கலைத்திட்டம்னு கூட சொல்லலாம். இந்த தத்துவத்தின்படி மாணவர்கள் சமூக பிரச்சனைகளை பத்தி தீவிரமா படிப்பாங்க. அவங்கள வெறும் பார்வையாளர்களா மட்டும் வைக்காம சமூக மாற்றத்தை ஏற்படுத்துற முகவர்களா மாத்துறதுதான் இதோட நோக்கம். சமூக ஈடுபாட்டுக்கும் களப்பணிகளுக்கும் இங்கே அதிக முக்கியத்துவம் இருக்கும். அப்போ இந்த 4ல எது சரியான பார்வை, எது பெஸ்ட்? பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சுவாரஸ்யமானது. உண்மையில இப்ப இருக்கிற பெரும்பாலான நவீன பள்ளிகள் இந்த 4ல ஏதாவது ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. தேசிய கல்வி நிறுவனமே சொல்ற மாதிரி பல பள்ளிகள் இந்த தத்துவங்கள்ல இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒரு கலவையான அணுகுமுறையை உருவாக்குறாங்க. இந்த வரைபடத்தை பாருங்கள, ஒரு நவீன கலைத்திட்டம் எப்படி இருக்குன்னு இது அருமையா காட்டுது. நிலைத்தலியல்வாதத்திலிருந்து கிளாசிக்ஸையும், அத்தியாவசியவாதத்திலிருந்து முக்கிய பாடங்களையும், முற்போக்குவாதத்திலிருந்து ப்ராஜெக்டுகளையும், சமூக மீள்கட்டுருவாக்கவாதத்திலிருந்து சமூக பிரச்சினைகளையும் எடுத்து ஒரு சமநிலையான கல்வியோ உருவாக்குறாங்க. சரி, இந்த வரைபடமெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆகப்போகுது, இது உங்களுக்கு எப்படி பயன்படும்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த அறிவை கொண்டு நீங்க படிச்ச கல்விய, உங்க குழந்தைகள் இப்போ படிக்கிற கல்விய, ஏன் நம்ம சமூகத்தோட எதிர்காலத்தையே கூட ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். இது உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஒரு பள்ளியோட பாடப்புத்தகத்துல இருந்து தேர்வு முறை வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம்தான்.
எந்த கலைத்திட்டமும் நடுநிலையானது கிடையாது. அது எப்பவும் சில மதிப்புகளை முன்னிறுத்தும். இந்த ஏங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பள்ளி சிறந்ததுன்னு நீங்களே முடிவெடுக்கலாம். இப்போ இந்த வரைபடம் உங்க கையில இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு பள்ளியை உருவாக்கணும்னா அது எப்படிப்பட்ட பள்ளியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.